2000 கோடி வரலாற்று படத்தில் ரஜினி அதிர வைத்த ராஜமௌலி. இந்தியாவின் பிரம்மாண்ட இயக்குநர்களில் ஒருவர் ராஜமௌலி. நான் படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த அவர் பாகுபலியை இயக்கிதான் மூலம் வெகு பிரபலம் ஆகிவிட்டார். இதன் காரணமாக அவரது இயக்கத்தில் எப்படியாவது நடித்துவிட வேண்டும் என நடிகர்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றனர். இவர் கடைசியாக RRR படத்தை இயக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சரித்திர கால கதை வருவது இப்போது பெருகியிருக்கின்றது. ஆனால் அதை எப்படி உருவாக்கி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதில் முதல் விதை போட்டவர் ராஜமௌலி. பாகுபலி படத்தில் முதல் பாகம் பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றது. 300 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்தது. அதே போல அந்த படத்தின் இரண்டாம் பாகம் 500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது. அது மட்டுமின்றி தென்னிந்தியாவின் படங்களில் பாலிவுட்டில் வசூலை அள்ளலாம் என நிரூபித்த படமும் பாகுபலி தான். ராஜமௌலி அடுத்ததாக மகேஷ் பாபுவை வைத்து படம் இயக்குகின்றார். இந்த படமும் அவரது ஸ்டைலில் படு பிரம்மாண்டமாக தயாராக இருக்கிறது. அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளில் இப்போது ராஜமௌலி இருக்கின்றார். இந்த படத்தில் கதாநாயகியாக இந்தோனேஷியாவை சேர்ந்த நடிகை செல்சி இசின்ஸ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகின. பிரம்மாண்ட படத்தை பற்றி ஏற்கனவே பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் ராஜமௌலி. அதில் அவர் பேசியது, மகாபாரதத்தை திரைப்படமாக எடுக்கும் நிலை எனக்கு உருவானால் நாட்டில் உள்ள மகாபாரதத்தின் ஒவ்வொரு பதிப்பையும் நான் படிப்பேன். அதற்கு குறைந்தது 1 வருடமாவது ஆகும். மொத்தத்தில் 10 பாகங்கள் கொண்ட படமாக நான் எடுக்க போகும் மகாபாரதம் இருக்கும் என்பதை மட்டும் இப்போது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்று தெரிவித்துள்ளார். இந்த படத்தின் பட்ஜெட் 2000 கோடி இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது.